சிறுகதை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகின்ற புதுமை பித்தனை பற்றி புதுமை பித்தன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அது இது பண்ணிவிடுங்க. சிறுகதை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுகின்ற புதுமை பித்தன் பாரதியை பற்றி சொல்லுகிற போது தன் கட்டுரையில் இப்படி தொடங்குகிறான். பாரதி தமிழுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவற்றில் குறிப்பிட்டு சொல்லத்தக்கன கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்புரத்னம் என்னும் பாரதிதாசன் என்று சொல்கிறார். அதன் காரணம் என்ன என்றால், ஒருவன் காவியம் படைக்கலாம், கவிதை படைக்கலாம், கதை படைக்கலாம், பல்வேறு இலக்கிய வடிவங்களிலே தன்னுடைய படைப்பை திறத்தை வெளிக்காட்டலாம். ஆனால் எந்த மனிதனிடத்திலே கவிதை உள்ளம் இருக்கிறது, எவனுக்கு கவிதை வெளிப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவங்களை கவிஞனாக மாற்றுவது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஆகவே பாரதியினுடைய படைப்புகளிலேயே சிறப்பானது பாரதிதாசன் என்று அவர் கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டோடு சேர்த்து சொல்வதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாரதிதாசனையே இனங்கண்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய கவிதை உள்ளத்தையும் கவிதையை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் உணர்ந்து புலவ எழுக என சொல்லி பல அறிஞர்கள் கூடிய சபையிலே அவரை பாடும்படி சொல்லுகிறார். இவ்வாறு தனக்கு பின்னாலே கவி உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக பாரதிதாசனை இனங்கண்டு அடையாளம் காட்டிய பாரதி உரைநடை இலக்கியத்திற்கும் ஒருவரை அடையாளம் காட்டினார். தமிழிலே உரைநடை இலக்கியம் என்பது ரொம்பவும் பின்காலத்திலே உண்டாகிய ஒன்றாகும். வீரமாமுனிவர் எழுதிய பரமாத்ம குரு சரித்திரம்தான் முதல் உரைநடை நூல் என்று சொல்வார்கள். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு முன்னாலே அப்புக்குட்டி ஐயா அவர்கள் எழுதிய ஒரு நூல் முன்னோடியாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி அறிஞர் சிட்டி போன்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அரவிந்தர் புதுச்சேரியிலே குடியேறிய பின் அவருக்கு உதவ வேண்டும் என்று நோக்கத்தில் கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார் அவருக்கு உதவி செய்வதற்காக பிரெஞ்சு ஆட்சியில் உட்பட்ட பாண்டிச்சேரியில் இருக்க அரவிந்தருக்கு பணம் அனுப்புகிறார். அப்பொழுது கொடியாலம் ரங்கசாமியரோடு நெருக்கமாக இருந்த வாராவை அழைத்து, இந்த தொகையை நீ அரவிந்தரிடத்தில் சென்று சேர்ப்பிக்க வேண்டும் என்று ரகசியமாக அனுப்பி வைக்கிறார். பாரதி அரவிந்தரை சந்திக்க சென்றவர் புதுச்சேரியில் இறங்கியவுடன், இங்குதானே புரட்சி கவிஞன் பாரதி இருக்கிறான், அவனை சந்தித்தால் என்ன என்று அவர் வீட்டை கேட்டுக்கொண்டு போகிறார். இவர் போன சமயம் அப்பா மாடியில் இருக்கிறார் என்ற உடனே அவர் மகள் சொன்ன உடனே இவர் மாடி ஏறி போய் கதவை தட்டுகிறார். மாடியின் கதவை திறந்தவுடன் பாரதி அங்கே எதிரிலே நிற்கிறான். வாராவை பார்த்து கேட்கிறார், நீ யார் என்று. உடனே இவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு ஆங்கிலத்திலே தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பேசுகிறார். உடனே பாரதி மிகுந்த ஆவேசத்தோடு வாராவை பார்த்து சொல்கிறான், அடே ராமு, உனக்கு நிகராக இங்கே ஒருவர் ஆங்கிலத்தில் பொழிந்து தள்ளுகிறார், அவரை நீ கவனித்துக்கொள் என்று திரும்புகிறான். அப்பொழுதுதான் வாரா உணர்கிறார், தான் ஆங்கிலத்தில் பேசியதை பாரதி ஏற்கவில்லை என்பதை புரிந்து மன்னிப்பு கேட்கும் விதத்தில் அவர் காலிலே விழுந்து வணங்கப் போகிறார், மன்னிக்க சொல்லி. அப்பொழுது பாரதி காலில் விழ வந்த பாரதியை தூக்கி நிறுத்தி சொல்லுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே தன் தாய்மொழியாகிய தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் எவ்வளவு நாட்கள் பேசுவது என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் வாராவுக்கு தான் செய்த தவறு உணர்கிறார். அன்று முதலே தன்னை பாரதியினுடைய அர்ப்பணித்து கொண்டு பாரதியின் புகழ் பரப்புவதே தன் இறுதி மூச்சு வரை தன்னுடைய கடமையாக கொண்டு செயல்பட்டவர். வாரா என்று ஒருவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாரதி பரம்பரை என்ற எழுத்தாளர்கள், மணிக்கூட எழுத்தாளர்கள் உருவாகி இருப்பார்களா, அல்லது பாரதியை பற்றிய உண்மை செய்திகள் பதிவாகி இருக்குமா என்பதே சந்தேகம். ஏனென்றால் பாரதியை பற்றி முழுமையாக ஒரு வரலாறு, நம்முடைய வரலாறு என்றால் ஆற்றுப்படலம், நாற்றுப்படலம் இவற்றோடு தொடங்கி அவர் பிறந்த ஊரினுடைய புகழை 200 பக்கம்
எழுதி அதன் பிறகு வாசகன் அழுத்தும் சலித்தும் போன நேரத்தில் அவர் பிறந்தார் என்று ஆரம்பிப்பார்கள். ஆனால் வாரா அவர்கள் மேல்நாட்டு பாஸ்வெல்ஸ் லைஃப் ஆஃப் ஜான்சன் போன்ற நூல்களை எல்லாம் படித்த காரணத்தினால் ஒரு வாழ்க்கை வரலாறு எவ்வாறு எழுதுவது என்பதை தன்னுடைய முதல் சந்திப்பிலிருந்து தான் தொடங்குகிறார். நூற்றாண்டு விழாவின் போது கூட ஒரு சிலர் கேட்டார்கள், வாராவினுடைய மகாகவி பாரதியாரில் அவர் பிறந்த நாளை கூட அவர் குறிப்பிடவில்லையே என்று. எனக்கு சந்தேகம், அப்படி இருக்காதே என்று சொல்லி பார்த்தால் அதில் இருக்கிறது, பின்னாலே அதை குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு இந்த நாட்டுப்படல ஆற்றுப்படல முறையிலேயே சொல்ல வேண்டும். அவர் பிறந்த ஊரின் சிறப்பு, அவர் பெற்றோர்களுடைய சிறப்பு, இவற்றை எல்லாம் சொல்லி அவர் பிறந்த நட்சத்திரம், அன்னைக்கு வானத்தில் இடி இடித்ததா, மேகம் மழை பொழிந்ததா என்றெல்லாம் சொல்லி ஆரம்பித்தாதான் இவங்களுக்கு திருப்தி. ஆனால் வாரா அவ்வாறு தொடங்கவில்லை. வாழ்க்கை வரலாறு எவ்வாறு எழுத வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அமைந்த ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் பாரதியார் சரித்திரம், மகாகவி பாரதியார் சரித்திரம். மிக அற்புதமான ஒரு நடையிலே அதை எழுதியிருக்கிறார். வாராவினுடைய மிகப்பெரிய பங்களிப்பே அதுதான். இதுதான் மகாகவி பாரதியார் என்று வாரா எழுதிய நூலாகும். இதை சக்தி காரியாலயம் தான் வெளியிட்டது முதல்ல. இதன் முதல் பதிப்பு அங்கே இருக்கு. அவர் அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், மகாகவி பாரதியார் வரலாறு தமிழ் பெருமக்கள் தலைநிமிர்ந்து வாழ பெரிதும் பயன்பெறும் என நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை என்று சக்தி காரியாலயம் கோவிந்தன் எழுதுகிறார். வாரா தன்னுடைய முன்னுரையிலே என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் சில வருஷங்களுக்குள்ளேனும் பாரதியாரை பற்றி விரிவாக எழுத முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை சுருக்கிவிட்டேன் என்று 1944 எழுதுகிறார். இது உண்மையிலேயே காந்தி என்று டி.எஸ். சொக்கலிங்கம் ஒரு இதழ் நடத்தினார். அது சங்கு சுப்பிரமணியத்தினுடைய சுதந்திர சங்க இதழுக்கு இணைப்பாக வந்தது. அதிலே தொடராக எழுதி பின்னாலே அது புத்தகமாக ஆக்கப்பட்டது. இது வந்த ஆண்டு 1930களில். புத்தகமாக அவர் எழுதி வெளியிட்டது 44. ஆகியவை இந்த புத்தகத்தினுடைய வரலாறே ஒரு மிகப்பெரிய வரலாறாகும். மகாகவி பாரதியார் சாகா மனிதன், அவரை பற்றிய வரலாறு, அவருடன் உடனிருந்து பழகிய தமிழ் மறுமலர்ச்சிக்கு செந்நீர் ஊற்றி வளர்த்த அமரர் ஸ்ரீ வாரா எழுதிய வரலாறு சாகாதது என்று சக்தி கோவிந்தன் சொல்கிறார். ஆகவே இந்த வரலாறு தான் நமக்கு அடிப்படை. இதை வைத்துதான் பின்னால் 1936-37 பாரதியினுடைய நூல்களையும் வரலாறையும் தேடுகிற பணியில் ஈடுபட்ட ரா பத்மநாபன் மண்டையன் சீனிவாசங்கருடைய மகள் யதுகிரியை தேடிச் சென்று, அவர்கள் அப்போது மைசூரில் இருந்தாங்க, அவர்களை தேடிச் சென்று பாரதியோடு உங்களுக்குள்ள தொடர்பை எல்லாம் வரலாறாக எழுதி தாருங்கள் என கேட்டார்கள். அப்பொழுது யதுகிரி அம்மாள் எழுதியதுதான் பாரதி நினைவுகள் என்ற இந்த நூலாகும். இது அமுத நிலையம் வெளியிட்டது. இது 1930களில் எழுதப்பட்டு 54 தான் வெளிவருது. ஏறத்தாழ 17 ஆண்டுகள் இது புத்தக வடிவம் பெற ஆயிற்று. அந்த மேனுஸ்கிரிப்டை நல்ல வேளை பத்திரமா நம்முடைய ரா பத்மநாபன் காப்பாற்றி இதை வெளியிட்டிருக்கிறார். பாரதியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் படிக்க வேண்டிய 2 முக்கியமான நூல்கள் இந்த 2. அடுத்து சக்தி கோவிந்தனை ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தூண்டி பாரதியார் வரலாறை எழுதும்படி பணிக்கிறார். இந்த 2க்கும் பிறகு மிக ஆதாரபூர்வமாக வந்தது பாரதியார் சரித்திரம்.
இது செல்லம்மாள் பாரதியை கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வேண்டிக் கொள்ள சக்தி கோவிந்தனுடைய தூண்டுதலினாலே வெளிவந்த புத்தகம். சக்தி மலர் வரிசையில் இது 12வது நூலாக 1941 வெளிவந்தது. முதற் பதிப்பு 1941 இது வெளிவந்தது. இதில் உள்ள அரிய படங்கள், இந்த நிற்பதுவே நடப்பதுவே என்ற பாடலை அவர் பாடிய அந்த பாறை, இதான் பாரதியார் உலவும் பாறை. கடையநல்லூருக்கு அருகில் உள்ள நித்திய கல்யாணி கோயில், அடுத்து பாரதியாருடைய இல்லம், பாரதியார் மனிதனுக்கு மரணமில்லை, எல்லா பொருளையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்க தவம் இருக்கிறேன் என்று மௌன விரதம் இருந்த காலம் இது. இந்த பாரதியார் சரித்திரம் நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம். இந்த மூன்றையும் அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு வரலாறு, கனகலிங்கம் அவர்கள் தாழ்ந்த வகுப்பை சார்ந்த கனகலிங்கம் அவர்களுக்கு அவர் பூணுகள் அறிவித்து உபதேசம் செய்து, இன்று முதல் நீ பிராமணன் என்று சொன்னாரே அந்த கனகலிங்கம் எனது குருநாதர் என்று ஒரு நூலை எழுதினார். அது ஒரு ஆதாரபூர்வமான வாழ்க்கை வரலாறு. அடுத்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் பாரதியினுடைய வரலாறை பரளிசு நெல்லையப்பர் எழுதியிருக்க வேண்டும். அவர் ஆனால் ஒரு பெரிய காரியம் செய்தது என்னென்றால், அவருக்கு அவர் எழுதிய கடிதத்தை தான் நடத்திய பத்திரிகை லோகோபகாரி ஆண்டு மலரில் வெளியிட்டார். அது வெளிவராமல் போயிருந்தால் பாரதியினுடைய முழுமையான அவருடைய மனதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அவர் தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டிருந்தால் 73 வரை வாழ்ந்த நெல்லையப்பர், அவருடைய பாஞ்சாலி சபதத்தையும் கண்ணன் பாட்டையும் வெளியிட்ட நெல்லையப்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருந்தால் மிக சுவையாக இருந்திருக்கும். அதை எழுத நாம் பெற தவறிவிட்டோம். தமிழர்களுடைய துர்பாக்கியம் அது. ஆகவே எனக்கு தெரிந்து வாராவோடு நெருங்கி பழகி அவரோடு இருந்தவர்கள், வாரா எழுதிய முதல் சரித்திரம் மகாகவி பாரதியார், இரண்டாவது பாரதி நினைவுகள் எதுகரி அம்மாள் எழுதியது, மூன்றாவது பாரதியார் சரித்திரம் என்றே செல்லம்மாள் பாரதி எழுதியது, நான்காவது கனகலிங்கம் என் குருநாதர் என்று எழுதியது. அவரே பாடிய சுயசரிதை இருக்கிறது. இருந்தாலும் கூட பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என எழுதத் தொடங்கி அது முழுமையாக அவர் நினைத்த வகையில் வர இல்லை. ஆனால் வந்திருக்கிறது. பாரதியாருடைய வரலாறையே பாரதிதாசன் எழுத நினைத்து சென்னையிலேயே குடியேறி அங்கேயே மறைந்தார். அவருக்கு கிடைத்த பொருளையெல்லாம் அந்த பாரதியார் படத்தை எடுப்பதற்காகவே செலவிட்டார். காமராஜரும் அந்த படப்பிடிப்பை தொடங்கி வைக்க, சிவாஜி கணேசன் பாரதியாரை நடிக்க ஒப்பந்தமாகி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ பாரதிதாசனுடைய கனவு நிறைவேறவில்லை. தன் குருநாதருடைய வாழ்க்கையை படமாக அந்த நிறைவேறவில்லை. பின்னால் ராஜசேகரன் பாரதியாரை வரலாற்றை படமாக்கி வெளியிட்டார். அது கூட தமிழகம் எங்கும் திரையிடப்பட்டதா என்றால் இல்லை. ஆகவே பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்ட கவிஞர் பாரதிதாசன் என்றால், நமக்கு இந்த உரைநடை இலக்கியம் வசனம்ங்கிறது ரொம்ப பின்னால் வந்தது. நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வசன நூல் வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதை. ஆனால் அது ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைகளை எல்லாம் கேலி செய்வது போல, சைவ ஆதீனங்களும் மற்ற தமிழ்நாட்டில் இருக்க ஆதீனங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில அந்த மடத்து சீடர்களுடைய நடவடிக்கைகளை கிண்டல் செய்வது போல எழுதப்பட்ட ஒரு நூலாகும். ஆனால் அது வசனத்தில் எழுதப்பட்டது. ஆனால் தமிழ் உரைநடைக்கு, அந்த உரைநடை என்ற இலக்கியத்திற்கான வடிவத்தோடும் உள்ளடக்கத்தோடும் வெளிக்கொணர்ந்தவர் யார் என்று கேட்டால் அது வாராவையும் தீஜா ரங்கநாதனையும் தான் சொல்ல வேண்டும். தமிழில் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் கட்டுரை இலக்கியம் என்பது
இன்னும் முழுமை பெறவில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாகும். ஆனால் அந்த கட்டுரை இலக்கியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் முன்னோடியாக திகழ்பவர்கள் வாராவும் தி.ஜ. ரங்கநாதனும். வாரா அவர்கள் பாண்டிச்சேரிக்கு பாரதியை சந்திக்க செல்கிறார். பாரதி வாராவை பார்த்து கேட்கிறார், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு எவ்வளவு நாட்களுக்கு அந்நிய மொழியாகிய ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருப்பது என்று கேட்டவுடன் தான் வாராவுக்கே தான் செய்த தவறும் தன்னுடைய நீண்ட நாளைய ஆங்கிலத்தில் பேசுவது பெருமை என்ற அந்த தவறான ஒரு பிம்பமும் உடைகிறது. அதன் பிறகு அரவிந்தருடைய ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பொழுது பாரதியை சந்திக்க வர இல்லை. அரவிந்தரை சந்திக்க போன வாரா பாரதியை சந்திக்கின்றார். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருக்கிறது. ஆனால் கொடியாளம் ரங்கசாமி ஐயங்காருடைய விருப்பத்திற்கேற்ப அரவிந்தருக்கு உதவி செய்ய சென்றவர் அரவிந்தரோடு ஆசிரமத்தில் இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வ.வே.சு. ஐயரும் மண்டைய சீனிவாச ஐயங்காரும் பாரதியாரும் வழக்கமாக அரவிந்தரை தங்கியிருக்கும் இடத்திலே தினமும் காலை மாலை 2 வேளையும் சென்று சந்தித்து வருவது வழக்கம். உண்மையான வரலாறு என்ன என்றால், கல்கத்தாவிலிருந்து தலைமறைவு வாழ்க்கை மேற்கொள்ள விரும்பிய அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வருகிறார் என்ற செய்தியை பாரதிக்கு தான் முதலில் தெரிவிக்கப்பட்டது. பாரதி தான் அவருக்கு தங்குவதற்கான வீடுகள் எல்லாம் ஏற்பாடு செய்தார். கப்பலிலே வந்து அவர் இறங்கிய போது அவரை வரவேற்றவர் பாரதி. ஆனால் இன்று அரவிந்தருடைய வாழ்க்கையை சொல்கின்றவர்கள் இதையெல்லாம் சொல்வதே இல்லை. ஆகையினாலே அரவிந்தரை காலை மாலை 2 வேளையும் சென்று சந்தித்து வருகிறார். அப்படிப்பட்ட பாரதி ஒரு காலகட்டத்தில் அரவிந்தரை பார்ப்பதையே நிறுத்தி விடுகிறார். அருகில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், என்ன காலை மாலை சென்று அவரை சந்தித்து வந்தீர்கள், இப்பொழுது நிறுத்திவிட்டீர்களே என்று. அப்பொழுது பாரதி சொல்கிறான், அந்த மகா புருஷனுடைய அறிவும் ஆற்றலும் இந்த நாட்டின் விடுதலைக்கு பயன்படும் என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் அவர் யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டி இப்பொழுது தியான மார்க்கத்திற்கு சென்று விட்டதனால் இனி அவரிடத்தில் நமக்கு வேலை இல்லை என்று சொல்கிறார். அவருடைய பாரதியினுடைய நோக்கம் நாட்டு விடுதலை, மொழி விடுதலை இரண்டுமாகும். முதலாக தமிழில் மொழி அடிமையாகி இருக்கிறது என்று எழுதியவனே பாரதி தான். அவன் தான் சொன்னான், இந்த மொழி ஒரு சாராருக்கு உரியதாக, ஒரு சாரார் பேசுவதாக, ஒரு சாரார் எழுதுவதாக இருக்கிறது. இதை விடுதலை செய்து மக்கள் மொழியாக மாற்ற வேண்டும், இந்த இலக்கியம் மக்கள் இலக்கியமாக மாற்ற வேண்டும் என்று பாடுபட்டவன் பாரதி. விடுதலைனா நாட்டு விடுதலையை மட்டும் அவன் சொல்ல இல்லை, இந்த தீண்டாமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடிதான் கனகலிங்கத்தை பிராமணனாக உயர்த்த வேண்டும் என்றார். தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சொல்லவில்லை. கீழ்நிலையில் இருப்பவனும் இந்த நால்வரத்தில் மேலான குணம் என்று கருதப்படுகின்ற பிராமணராகவே எல்லோரும் மாற வேண்டும் என்று கருதினார். மிக உயர்ந்த உள்ளம். ஆகவே மொழி அடிமைப்பட்டு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து மொழி விடுதலைக்காக பாடுபட்டவனும் பாரதி. ஆகியனாலே ஒரு நாள் அரவிந்தரை பார்க்க போகிற போது வாரா அவர்கள் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார். பாரதி வருவதை பார்த்தவுடன் ஒரு கூச்ச மனப்பான்மையினால் தான் எழுதியதை அந்த படுக்கைக்கு அடியில் வைத்து விடுகிறார். இதை பாரதி தொலை தூரத்தில் இருந்து வருகிற போதே பார்த்து விடுகிறார். அருகில் இருந்த வருகிற போதே கேட்கிறான், என்ன ஓய், என்ன ஒழித்து வைக்கின்றீர், என்ன எழுதினீர், எடுத்து காட்டும் என்று அதை எடுத்து வாங்கி பார்க்கிறான். படித்துவிட்டு குதூகலம் அவனுக்கு தாங்கவில்லை. உடனே சொல்கிறான், கவிதைக்கு நான், இனி உரைநடைக்கு நீ என்று சொன்னான். அப்படி பாரதியாராலே பாராட்டப்பட்ட அந்த எழுத்து தான் பின்னாளிலே சுந்தரி என்ற நாவலாக வெளிவந்தது. சுந்தரி அல்லது அந்தரப்பிழைப்பு என்பது அதனுடைய தலைப்பு. பெண் விடுதலைக்காக வாரா அவர்கள் எழுதிய முதல் நாவல். சுந்தரி அல்லது அந்தரப்பிழைப்பு ஒரு தமிழ் நாவல். திருப்பயணம் வா. ராமசாமி ஐயங்கார் எழுதியது. திருச்சிராப்பள்ளி சதன் ஸ்டார் அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டு ஆசிரியரால் வெளியிடப்பட்டது. 1917 வெளியிட்டார். இதுதான் முதல் பதிப்பு. இன்றைக்கு வாராவின் படைப்புகளை வெளியிடக்குள்ள சுந்தரிங்கிற தலைப்பை மட்டும்தான் போடுறாங்க.
அல்லது அந்தர படைப்புங்கிறத எடுத்துட்டாங்க. அடுத்தது சமர்ப்பணம் எனது பரமகுரு ஸ்ரீமான் அரவிந்தருக்கு என்று இருக்கும். மூன்றாவது இதில் ஒரு முன்னுரை இருக்கும். வா ராமசாமி ஐயங்காரனே போட்டிருப்பார். திருப்பயணம் திருவையாறு பிங்கள வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதின்னு. அப்போல்லாம் தமிழ் தேதியை எழுதுறது தான் வழக்கம். அந்த முறையில் எழுதியிருப்பார். இப்பொழுது இருக்கிற பதிப்புகளில் இந்த முன்னுரை கிடையாது. எடுத்த உடனே முதல் அத்தியாயம் காயமே பொய்யடா காற்றடித்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணின் பாண்டமோடா என்று ஆரம்பிக்கும். இதில் சுந்தரி என்ற பால்ய விதவை தன்னுடைய மனக்குமரலை எல்லாம் வெளியிட்டு இதில் அந்த பால்ய விதவைகளின் பிரச்சனையையும் அந்த பால்ய விதவைகளின் மறுமணத்தையும் வலுவழுத்தி எழுதிய நாவலாகும். இதுதான் தமிழில் வந்த வாராவின் முதல் நாவல் 1917. அதன் பிறகு இந்த பெண் விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வாரா எழுதிய இரண்டாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு விஜயம் நாவல். வாரா ஜோதி நிலையம், திருவல்லிக்கேணி, சென்னை. இது 1944. 1917க்கு அப்புறம் 44 தான் இரண்டாவது நாவல் வருகிறது. அதை அடுத்து அவர் காணுகின்ற பெண் சாம்ராஜ்யம், பெண்களால் ஆடப்படுகின்ற ஒரு நாடு, அதை பற்றிய கனவை அவர் எழுதியிருக்கிறார். முதற் பதிப்பு பிப்ரவரி 1945. இதுதான் கோதைத்தீவு. அவருடைய கற்பனை பெண்களுடைய ராஜ்யம். இதில் தான் ஆண்டாள் பிறப்பை பற்றி ஒரு கோர்ட்டு விசாரணை போல ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இதுதான் அண்ணா பிற்காலத்தில் நீதி தேவன் மயக்கம் என்று ராவணன் கம்பன் மீது குற்றம் சாட்டுவதைப் போல ஒரு ஓரங்க நாடகம் எழுதினார். நீதி தேவன் மயக்கம். ராமன் கம்பன் மீது சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை எல்லாம் கேட்டு நீதிபதியை மயங்கி விழுந்துவதை போல இருக்கும். அந்த நீதி தேவன் மயக்கம் அண்ணா எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்த நூல் இந்த கோதைத்தீவு. இதில் தான் ஆண்டாளுடைய பிறப்பை பற்றி ஒரு விவாதம். அதில் ஜட்ஜி யாருன்னா பாரதி, மேரி மக்தலேனா இவர்கள்லாம் இருப்பார்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு கற்பனை சித்திரை இது. இதில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. நாம் காலங்காலமாக எதையெல்லாம் சிறப்பாக கருதி கொண்டு இருக்கோமோ அந்த எண்ணங்களையெல்லாம் உடைப்பார். அந்த பிம்பங்களையெல்லாம் உடைப்பது தான் வாராவினுடைய வேலை. அவர்தான் என்ன சொன்னார் என்றால், முதலாக மக்களுக்காக எழுத வேண்டும் என்று சொன்னார். இலக்கியத்திற்காகவே என்ற வாதங்கள் நடந்து வந்த காலத்தில் மக்களுக்காக தான் இலக்கியம் என்று சொன்னார். அடுத்து எழுதுகின்ற உன்னுடைய எழுத்து படிக்கிறவனுடைய நெஞ்சை தொட்டு அரிப்பதை போல இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எழுதாதே என்று சொன்னான். வாராதான் முதல்ல சொன்னான், வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. எப்படி மீனை தண்ணீரில் இருந்து தரையில் தூக்கி போட்டால் துடிதுடித்து இறந்து விடுமோ, அதுபோல வார்த்தைகளை தவறான இடத்தில் நீ பயன்படுத்தினால் அது செத்து விடுமடா என்று சொன்னவன். ஆகவே வார்த்தைகளுக்கு உயிருண்டு என்று சொன்னான். எழுதுவது படிப்பவனை சிந்திக்க தூண்டும்படியாக இருக்க வேண்டும். நாடு அடிமைப்பட்டு கிடைக்கின்ற போது நகைச்சுவை ஒரு கேடா என்று இந்த நகைச்சுவையை எழுத்தையும் கெண்டு செய்து எழுதியவன். ஏனென்றால் அவர் காலத்தில் கல்கி அவர்கள் நகைச்சுவையாக சிரிப்புக்காக எழுதுகிற பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார். வாசகனுடைய நெய்யாண்டி சித்திரங்கள்லாம் எழுதுவார் வாசகர்களுக்காக. அதையெல்லாம் சாடுவதைப் போல வாரா தன்னுடைய படைப்புகளை ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் ஆசிரியராக இருந்து அவர் உரைநடை இலக்கியத்தை வளர்த்தார். தமிழில் கட்டுரை இலக்கியம் என்பது இன்னும் முழுமையாகவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் கட்டுரை என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகியை பற்றி கட்டுரை, மாதவியை பற்றி கட்டுரை, இளங்கோவை பற்றி கட்டுரை, கம்பனை பற்றி கட்டுரை, சீதையை பற்றி கட்டுரை, ராமனை பற்றி கட்டுரை, பாரதியை பற்றி கட்டுரை, இவையெல்லாம் பற்றி அபோட். ஆனால் கட்டுரை என்பது படைப்பிலக்கியமாக இருக்க வேண்டும். நீ செல்கிற போது காணுகிற காட்சி, ஒரு வீடு பற்றி எரிகிறது அல்லது ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அதை இலக்கிய வடிவமாக கட்டுரையாக ஆக்கி தரணும். அதுதான் கட்டுரை இலக்கியம். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட வாரா அவர்கள் அதற்கு முன்னோடியாக
ஆங்கிலத்தில் ஏஜி கார்னரை சொல்லுவாங்க. அவர் ஆல்ஃபா ப்ளோன்னு புனைப்பெயரில் எழுதுவார். அவர் எழுதிய பாணியில் தான் மழையும் புயலும் என்ற இந்த கட்டுரை நூலை எழுதினார். இது இதுவும் நவயுக பிரசுராலயம் தான். இதை தினமணி சொக்கலிங்கத்துக்கும் சிவராமனுக்கும் இவர் அர்ப்பணித்திருப்பார். இதை பிச்சமூர்த்தி அவர்கள் இதற்கு அருமையான ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார். வாரா அவர் கருத்தும் கலையும் என்று தலைப்பில் ஒரு 8 பக்கம் முன்னுரை ஒன்று எழுதியிருக்கிறார். இதுதான் வாராவினுடைய படம். திருப்பயணத்தில் திருவியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைதீக கிராமத்தில் பிறந்த வாரா அவர்கள் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு புரட்சியாளராக வாழ்ந்தவர். இவரை பற்றி தினமணி ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம் எழுதுகிற போது சொல்லுவார், அவருடைய அப்பொழுதெல்லாம் குடுமி வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் குடுமி வைக்காமல் கிராப்பு வைக்கணுன்னே ஒரு போராட்டத்தை கர்நாடகாத்தான் சண்முகமும் சோ முருகப்பாவும் காரைக்குடியில் நடத்தினாங்க. கிராப்பு வைக்கிற போராட்டம். இது 1930களில். இவர் 1917 கிராப்பு வச்சுக்கிட்டார். இதை பற்றி டி.எஸ். சொக்கலிங்கம் எழுதுகிற பொழுது என்ன எழுதுவார், வைதீகத்தை வம்புக்கு இழுக்கும் கிராப்பு. எல்லாரும் பஞ்சகச்ச வேஷ்டி கட்டி கொண்டிருந்த காலத்தில் இவர் தட்டு சுத்து வேட்டியை கட்டிக்கிட்டார். அதுதான் அவர் செய்த புரட்சி. அடுத்து இந்த மழையும் புயலுக்கு எழுதுகிற போது முன்னேறி எழுதிய நா. பிச்சமூர்த்தி அவர் தான் புதுக்கவிதையின் பிதா என்று பாராட்டப்படுகின்றவர்கள். இந்த வசன கவிதை என்றும் இன்று புதுக்கவிதையை என்று பாராட்டுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் நா. பிச்சமூர்த்தியும் குப்பாராவும். அந்த பிச்சமூர்த்தி அவர்களும் சுதந்திர போராட்ட வீரர். பிற்காலத்தில் அவர் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியன்ஸ் முறையில் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய முன்னுரையிலே கடைசியாக குறிப்பிடுகிற வார்த்தை என்றும் நாம் மறக்க இயலாது. சிந்தனை செய்பவர்களை பற்றி பேச்செழுந்தால் வாராவை மறக்க முடியாது. வசன நடையை பற்றி நினைத்தால் வாராவுக்கு முன்னணியில் ஸ்தானம் கொடுத்தே தீர வேண்டும். வாரா தான் நம்முடைய பெர்னாட் ஷா என்று முடிப்பார். இந்த மழை பெய்கிற கட்டுரைகளை எல்லாம் இன்று யாருமே நினைப்பதில்லை. இதோடு மட்டும் இல்லை, வாழ்க்கை சித்திரம், நடை சித்திரம் என்ற ஒரு புது பகுதியையே மணிக்குடியில் தொடங்கினார். அது ஆங்கிலத்தில் பென் போர்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டு பெரியார்கள் என்று அவர் எழுதினார். அந்த தமிழ்நாட்டு பெரியார்கள் என்ற நூல் வெளிவந்த போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாதம் எழுந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டு பெரியாரில் ராஜாஜி, திருவிக, பெரியார், வஉசி, போத்தான் ஜோசப்பு, இந்த மாதிரி எல்லாரையும் எழுதிக்கிட்டு வரவர் கடைசியாக என்.எஸ். கிருஷ்ணன், கே.பி. சுந்தராமலி தமிழ்நாட்டு பெரியார்களில் சேர்த்துட்டாங்க. உடனே அன்று இருந்த நம்முடைய வாசக பெருமக்கள் ஒரு சிலர் அது என்ன கூத்தாடிகளையும் ஒரு மேடை பாடகியையும் போய் தமிழ்நாட்டு பெரியார்னு எழுதுகிறாரே என்று சொன்னார். வாராவினுடைய சேர்க்கைகள் வித்தியாசமாக இருக்கும். என்.எஸ். கிருஷ்ணன் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை பற்றி எழுதுகிற பொழுது அவர் சொல்லுவார், அவர்தான் புரட்சிகால புன்னகை கவி. வருங்காலம் அவரை புரட்சிகால புன்னகை கவி என்று அழைக்கும். நாம் சற்று முந்திக்கொள்வோம் என்று சொல்வார். அதே போல் கே.பி. சுந்தராம்பாளை எழுதுகிற போது பலருக்கு தெரியாது, தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் நாட்டிற்காக சிறை சென்று அந்த பரோலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் இறந்து போனார். அவருக்கு ஒரே பொண்ணு, வீடு கூட இல்லை என்று தெரிந்த கே.பி. சுந்தராம்பாள் இன்றைக்கி தனியாசலம் செட்டி தெருவில் இருக்கக்கூடிய அந்த சத்தியமூர்த்தி இல்லத்தை நிலத்தை வாங்கி கொடுத்து வீடை இது பண்ணவர் கே.பி. சுந்தராம்பாள்.
அந்த காலத்தில் 30,000 ரூபா. கேபி சுந்தராம்பாள் தான் சத்தியமூர்த்திக்கு வீடு வாங்கி கொடுத்தவர். இவர்கள் இருவருமே நாடகத்தில் ஒன்றாக நாட்டுக்கு விடுதலைக்காக நாடகம் நடத்தியதில் ஒன்றாக நடித்தவர்கள். அப்படிப்பட்ட கேபி சுந்தராம்பாளையும் தமிழ்நாட்டு பெரியார் என்று சேர்த்தார். என்எஸ் கிருஷ்ணன் தமிழ்நாட்டு பெரியார்களில் சேர்த்தார். இவர்களுடைய கேபி சுந்தராம்பாள் கிட்டப்பாவனுடைய காதல், என்எஸ் கிருஷ்ணன் டி.ஏ. மதுரத்தினுடைய காதல், இதையெல்லாம் பற்றி எழுதுகிற போது கலையும் கலை வளர்ச்சியும் என்ற நூலில் அதை எவ்வளவு பெரிய தெய்வீக காதலாக சித்தரிக்கிறார் என்பதை நாம் படித்தால் தான் புணர்ந்து கொள்ள முடியும். மழையும் புயலும் அடுத்து வாழ்க்கை சித்திரம். அடுத்தது அவர் இறந்த பிறகு எழுத்து பத்திரிகை ஆசிரியராக மணிக்கூடி எழுத்தாளர் பரம்பரையைச் சேர்ந்த சீசு செல்லப்பா சொர்க்கத்தில் சம்பாஷணை என்ற நூலை வெளியிட்டார். வசந்த காலம் என்ற அவருடைய கட்டுரை தொகுதியை வெளியிட்டார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஓரங்க நாடகங்கள்லாம் பல எழுதி நிற்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தீண்டாமையை எதிர்த்து போராடிய வாரா அவர்கள் தீண்டாமையை தமிழ்நாட்டில் முதல் எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் அந்த தீண்டத்தகாதவர்களை, குறிப்பாக ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலைவாழ் ஜாதியினரை எல்லாம், மரமேறிகளை எல்லாம் ஐயங்காராக மாற்றி அவருக்கு பூணூல் போட்டவர் ராமானுஜர். இன்று 1000வது ஆண்டை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ராமானுஜருடைய 1000ஆம் ஆண்டை நினைவு கூறப்பட வேண்டிய ஒருவர். ராமானுஜரை பற்றி நினைக்கிற போது நாம் நினைவு கூற வேண்டியவர் வாரா. ஏனென்றால் இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக காந்தி தீண்டாதார்களை ஹரிஜன் என்று அழைத்தார். ஆனால் ராமானுஜர் தீண்டாதார்களை திருக்குலத்தார் என்று அழைத்தார். அவர்களை தீண்டாதார்கள் சொல்ல திருக்குலத்தார் என்று சொன்னார். இவற்றையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். ஆகையினால அப்பேற்பட்ட ராமானுஜருடைய வாழ்க்கையை 1940 சினிமாவாக எடுத்தவர் வாரா. அதுக்கு கதை வசனம் பாடல்லாம் யாருன்னா பாரதிதாசன். ஆனால் வழக்கம் போல கொள்கைக்காகவும் லட்சியத்திற்காகவும் எடுக்கப்பட்ட படங்கள் தமிழ்நாட்டில் ஓடுவதில்லை. ஓடுவது மட்டுமில்லை, ஓடாதது மட்டுமில்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. வாரா அவர்கள் பாரதிதாசனை கொண்டு பாடல் எழுதி வசனம் எழுதி வெளியிட்ட ஒரு திரைப்படம் ராமானுஜர். அவர் நினைத்திருந்தால் எஸ்.எஸ். வாசனுடைய ஆனந்த விடனில் ஆசிரியராக பொறுப்பேற்று இருக்கலாம், அல்லது வேறு சிலர் இடத்துல சென்று பெரிய பத்திரிகையாளராக மாறியிருக்கலாம். ஆனால் அவர் என்றுமே பணத்திற்கு அடிமையானதில்லை. ஆகியனாலே அவர் என்ன ஒரு சில புது மொழிகளை சொன்னார் என்றால், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேம்பாங்க. வாரா அவர்கள் அதை மாற்றி சொல்லுனார், உலகம் என்பது உழைப்போர் மாட்டே என்று சொன்னார். அவர் லெனினை பற்றி சக்தியில் கட்டுரை எழுதியிருக்கிறார். லெனினை பற்றி கட்டுரை எழுதியதோடு இல்லை, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அப்பொழுதெல்லாம் சென்னையில் கை ரிக்ஷா இழுக்கிறவர்கள் அதிகம். அவர்கள் அந்த வெயிலிலும் மழையிலும் கை ரிக்ஷாவில் உட்கார வைத்து ஒரு சிலரை இழுத்துச் செல்வதை பார்த்து வருத்தப்பட்ட அவர்கள் ஜீவனம் இல்லாத பொழுது அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக தான் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவார். அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்க கை ரிக்ஷாக்காரர் வாராவை கண்டுட்டா, ஐயா எங்கள் வண்டியில் ஏறுங்கம்பாங்களா. வெறுமனை அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துக்கிட்டா அன்னைக்கு இருந்த ஒரு சில தொழிலாளெலாம் ரொம்ப மானஸ்தை. அதனால் சும்மா காசு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டான். அதனால் அதுக்காக சும்மா பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு கூட அவன் வண்டியில் ஏறி போயிட்டு அவனுக்கு எட்டனா ₹1 கொடுப்பாரான். இப்படிப்பட்ட பண்பாளர் வாரா அவர்கள் மிகப்பெரிய உழைப்பாளர்களின் தோழனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் எழுதிய அந்த கட்டுரை இலக்கியத்தில் கீரைக்காரியை பற்றியும், சாதாரண தெருவோரத்தில் சிறு பொருள்களை விற்கிற ஒரு வியாபாரியை பற்றியும், யாரை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார் அவர். இதெல்லாம் படித்தால் அதெல்லாம் எப்படி இதை பற்றி கூட இப்படி எழுத முடியுமா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக கட்டுரை இலக்கியத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் வாரா. அவருடைய உற்ற நண்பர் தி.ஜ. ரங்கநாதன், அவர் 2வது ஆள். அவர் தான் மஞ்சரைக்கு 47லேருந்து 1972 வரைக்கும் 25 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தார். தமிழில் வந்த முதல் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று சொல்வார்கள்,
ஆனால் அந்த தமிழ் ரீடர்ஜிஸ்டுக்கு முன்னோடியாக இருந்த சக்தி. அந்த சக்தியில் 6 ஆண்டு காலம் தீஜா ரங்கநாதன் பணியாற்றினார். அந்த தீஜா ரங்கநாதன் தான் அவர் எழுதிய சுந்தரியினுடைய 2வது பதிப்புக்கு முன்னர் எழுதியிருப்பார். தீஜாரா தான் முன்னர் எழுதியிருப்பார். ஆகவே இவர்களே அந்த காலத்தில் இரட்டை புலவர்கள் என்று தமிழ் புலவர் வரலாற்றில் வருவதைப் போல தமிழ் இரட்டையர்கள் என்று இலக்கிய உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள் வாராவும் தீஜாராவும், வாராவும் பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும், அழகிரிசாமியும் தோமுசி ரங்கநாதனும், இவர்கள்லாம் அந்த காலத்தில் இலக்கிய இரட்டையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த தீஜாராவும் வாராவும் தான் தமிழில் உரைநடை இலக்கியத்தை, கட்டுரை இலக்கியத்தை வளர்த்தவர்கள். தீஜாரா எழுதிய கட்டுரை இலக்கியங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த பீரோவில். அதை பற்றி, அந்த பீரோவை பற்றி விளக்குகிற பொழுது சொல்லுவேன். ஆகவே வாரா அவர்கள் பூணூலை அறுத்தெறிந்ததோடு மட்டுமில்லை, குடுமையை களைந்துவிட்டு வைதிகத்தை வம்பு கிழக்கும் கிராப்பை வைத்து கொண்டார். பஞ்சகச்சம் வேட்டியை உதறிவிட்டு தட்டு சுத்து வேட்டியை கட்டி கொண்டார். இப்படி ஒரு சிறு விஷயம்தான், ஆனால் அது எத்தகைய பாதிப்பை பார்ப்பவர்கள் மனதில் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பின்னாளிலே மிகப்பெரிய பௌராணிகராகவும் இலக்கிய சொற்பொழிவாளராக இருந்த ஒரு பெரிய தமிழ் அறிஞர் ஒரு நாள் வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு புதுமை புரட்சியை பற்றி பேசி கொண்டிருந்த போது வாராவுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஓய், நீங்களெல்லாம் ஏயா புரட்சி புதுமையெல்லாம் பேசுகிற, முதல்ல உன் குடுமையை எடு, புரட்சி தானாக வந்துடும்னாராம். அவர் யார் ஏதுன்னு கவலையே படமாட்டார். இதனால் நமக்கு பின் விளைவுகள் என்ன என்பதையும் கவலைப்பட மாட்டார். எஸ்.எஸ். வாசன் மற்ற நண்பர்களோடு ஒரு முறை அவர் ஹோட்டலில் காப்பி குடிக்க போகிறாரு. எஸ்.எஸ். வாசன் காப்பி குடிச்சிட்டு வந்த உடனே தானே அந்த பணத்தை செலுத்துவதாக அந்த கல்லாவுக்கு சென்ற உடனே 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுக்குறார். உடனே பின்னால் வந்த வாரா எஸ்.எஸ். வாசனை பார்த்துக்கட, இங்கேயும் உன பட திமிரை காட்டுறியா அப்படின்னு கேட்டாராம். ஏனென்றால் ஒரு 5-6 பேர் காஃபி சாப்பிட்டா அப்போ என்ன ஒரு 8 10 இருக்கும். ஆனால் அதுக்கு 100 ரூபா நோட்டை எடுத்து காட்டுத்தாராம். ஆனால் வாரா அதை எப்படி பார்க்கிறார் என்றால், இங்கேயும் உன் பணத்திமுறை காட்டுகிறாயா என்று சொன்னாராம். இப்படி மனிதனை சிந்திக்க தூண்டும் எழுத்துக்களை எழுத வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை சிந்தனையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆகவே மனிதனை மனிதனாக பார் என்று சொன்னார். கோயம்புத்தூரில் நடந்த எழுத்தாளர் மாநாட்டில் அதன் திறப்பாளராக வாரா தலைமை தாங்குகிறார். ஜிடி நாயுடு நடத்திய எழுத்தாளர் மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு என்னன்னா, வாராவை உட்கார வச்சுட்டு பெரியாரும் ஜிடி நாயுடும் பின்னால் நிற்பாங்க. ஒரு எழுத்தாளனை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பெரியவர்களெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தார்கள். நீங்கள் பெரியாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதையோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சிக்கனத்தை கஞ்சத்தனம் என்று இன்று மேடையில் நகைச்சுவைக்காக பேசுகிறார்கள். வேதனைக்குரிய விஷயம். அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். மக்களுக்காக எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், அதற்கு நாமே எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர். காந்திய வழியில் ஆரம்ப காலத்திலேயே ஈடுபட்டவர். அவர் ஒரு முறை நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் அதற்கு முன்னால் தமிழ்நாட்டு கல்வி இயக்குநராகவும் இருந்த முதல் தமிழராகிய நேது சுந்தரவடிவேலு அவர்கள் ஒரு முறை 3ஆம் வகுப்பில் பெரியாரோடு பயணம் செய்து கொண்டிருக்க போது கேட்கிறாராம், ஐயா நீங்கள் ஏங்க இவ்வளோ சிரமப்பட்டு இந்த 3ஆம் வகுப்பில் பிரயாணம் செய்கிறீங்க? நாம் 2ஆம் வகுப்பில் எதாவது 1ஆம் வகுப்புக்கு போகலாம், 2ஆம் வகுப்புலையாவது போகலாமே, நீங்கள் எதுக்கு 3ஆவது வகுப்பில் வரீங்கன்னு கேட்டாராம். அப்போ பெரியார் சொன்னாராம், 4ஆவது வகுப்புன்னு ஒன்று இல்லை, அதனால தான் 3ஆவது வகுப்பில் வரேன்னாராம். அப்படி சிக்கன வாழ்வே சீரிய வாழ்வு என்று வாழ்ந்த ஒரு மகான். அவர் வாராவை அமர வைத்து பின்னால் நின்று படம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த படம் என்கிட்ட இருக்குது. அதோடு மட்டுமில்லை, அண்ணா எழுதிய இந்த நீதிதேவன் மயக்கத்துக்கு முன்னோடியாக இருந்து கோதத்தீவில் அவர் தான் ஆண்டாள் விசாரணை என்று சொன்னேன். அதனால தான் அண்ணா அவர்கள் அவரை அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று பாராட்டினார். அவருடைய வாராவின் 100ஆண்டு விழாவில் கூட ஒரு சில புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் கூட
அண்ணா மீது உள்ள திமுக மீது உள்ள வெறுப்பினால அண்ணா எதுகை மோனைக்காக அகரார்த்த அதிசய மனிதர் என்று சொன்னாரே தவிர அவர் உண்மையிலேயே அவரெல்லாம் பாராட்டல அப்படின்லாம் பேசினாங்க. ரொம்ப வேதனைக்குரிய சம்பவங்கள் இதெல்லாம். தனி மனித விருப்பு வெறுப்புக்காக உண்மையை மறைத்து பேசுவது என்பது நம் நாட்டிலே இப்பொழுது மலிந்து போய்விட்டது. இதற்கு நேர் எதிரியாக நேர்பட பேசு என்று பாரதி சொன்னதற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய வாரா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பாரதியின் புகழ் பரப்புவதையே முதல் வேலையாக கொண்டிருந்தார். அவர் வீரகேசரியில சிலோனில் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போதுதான் இங்கே 30களில் காரைக்குடியில் நடந்த ஒரு விழாவில் பாரதி உலக மகாகவி என்று ஒரு எழுத்தாளர் பேசிவிட்டார். உடனே கல்கி அவர்கள் பாரதியை உலக மகாகவி என்று சொல்லக்கூடாது, அவர் சாதாரண கவி, அவரை தாகூரோடோ ஷேக்ஸ்பியரோடோ காளிதாசனோடலாம் ஒப்பிட முடியாதுன்னெலாம் எழுதி மறுப்பு கட்டுரை எழுதினார். உடனே வாரா அதற்கு மறுப்பு எழுதினார். இந்த மகாகவியா யுத்தம்னு ஒன்று உண்டு, பாரதி மகாகவியான்னு ஒரு போரே தமிழ்நாட்டில் நடந்தது. கல்கி இவ்வாறு எழுத, கல்கிக்கு ஆதரவாக பிசியோ பாரதி சாதாரண கவி என்று எழுத, வாரா மறுப்பு எழுத, அந்த நேரத்தில் தான் வாரா அவர்கள் ஈழத்திலிருந்து தன்னுடைய சீடர்களான கூப்பா ராஜகோபாலனுக்கும் சிட்டிக்கும் கடிதம் எழுதுகிறார். நீங்களெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த கல்கி பாரதிய சாதாரண கவி என்று எழுதுகிறானே, அதற்கு மறுப்பு எழுத வேண்டாமா என்று அவர் எழுதியதின் விளைவாக தோன்றியதுதான் கண்ணன் என் கவி என்ற நூலாகும். இதான் கண்ணன் கவி. கூப்பா ராஜகுலம் பேக்கோ சுதந்திர சங்க காரியாலயம், திருவல்லிக்கேணி, சென்னை, 1937. ஒரு 10 நாள்லேயே 12 நாள்லேயே எழுதின நூல். கூப்பாராவும் சிட்டியும் சேர்ந்து எழுதுனது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று பாரதியினுடைய வாசகத்தை கொண்டு சிட்டி அவர்கள் பாரதியின் இலக்கிய பீடம் என்ற தலைப்பிலோ, பாரதியின் கவிதை என்று கூப்பா ராஜகோபாலனோ, கண்ணனன் கவி என்ற தலைப்பில் கல்கிக்கு மறுப்பு எழுதினார்கள். இதை எழுதுவதற்கு காரணமே வாராதான். நீங்களெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆகவே உடனடியாக அந்த கல்கியினுடைய கூற்றுக்கு மறுப்பு எழுதுங்கள்னு சொன்னதன் விளைவாக 10-12 நாளில் எழுதின நூல் இது. வாரா அவர்கள் பாரதியின் வழியிலே பெண் விடுதலையை வலியுறுத்தி எழுதிய நாவல், முதல் நாவல் 1917 சுந்தரி அல்லது அந்தர பிழைப்பு, 2வது விஜயம், 3வது கோதைத்தீவு, 4வது கடைசியாக அவர் எழுதிய நாவல் சின்னச்சாம்பு. அந்த சின்னச்சாம்பு கூட நம்ம தூர்தர்ஷனில் சீரியலாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆகவே வாராவால் ஒரு பெரிய எழுத்தாளர்களே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டார்கள். வாராவை பற்றி நினைக்கிற போது நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டிய ஒரு கருத்து, புதுமை பித்தனை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவரே வாராதான். நான் கூட சீசு செல்லப்பா, சிட்டி போன்ற மணிக்கொடி எழுத்தாளர்களிடத்தில், புதுமை பித்தனுடைய நண்பர்களிடத்தில் கேட்டேன். இந்த வாரா காரைக்குடியில் இருக்கார். அப்போ ஊழியன் குமரன் என்று முருகப்பாவும் ராய சொக்கலிங்கம் 2 பத்திரிகைகள் நடத்தி கொண்டு இருந்தார்கள். அதில் தான் இந்த மணிக்கொடி தோன்றுவதற்கு முன்னால் இவர்கள்லாம் அங்கே பணியாற்றி கொண்டு இருந்தார். தீஜாரா, பிசி, வாரா இவங்கெல்லாம். அப்பொழுது திருவனந்தபுரத்தில் இருந்த புதுமை பித்தனுக்கு வாராவோடு தொடர்பு ஏற்படுகிறது. புதுமை பித்தன் BA படித்துவிட்டு ஒரு பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்த தன் தந்தை என்னும் விருப்பத்திற்கு மாறாக விருதாச்சலம் புதுமை பித்தன் என்ற பிணைப்பெயரோடு
எழுதுகோள் என் தெய்வம் என்ற பாரதியின் வாக்குக்கு இணங்க தன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள விரும்பி இங்கு வந்து சேர்கிறார். மணிக்குடியில் புதுமைப்பித்தனை அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு முன்னாலே ஊழியன் பத்திரிகையில் புதுமைப்பித்தன் எழுதுகிறார். அதற்கெல்லாம் மூல காரணம் வாரா. இந்த வாரா புதுமைப்பித்தன் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி என்பதை அறிந்து எவ்வாறு அவர் இந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக அழைத்தார் என்று நான் கேட்டேன். யாருமே அதற்கு சரியான விடை சொல்லலை. நாங்கள் இந்த மாதிரி நினைக்கல, வாரா எப்படி அவரை அறிமுகம் செய்து கொண்டு அழைத்தார் என்று எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை கூட நாம் பதிவு செய்ய இல்லை. 1953 வரைக்கும் வாழ்ந்தவர் வாரா. அவரை கொண்டு எவ்வளோ விஷயங்களை நாம் பதிவு செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்ய இல்லை. அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய துர்பாக்கியமே. இன்றும் கூட அந்த நிலை நீடித்து வருகிறது என்பது என்னுடைய கருத்து. ஆகிய நாளை தான் நான் முதல் பதிப்பை தேடுகிறேன். முதல் பதிப்பில் உள்ள முன்னுரை பதிப்புரையை படிக்கின்றேன். அதை எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற பாரதியார் படைப்புகளில் இப்பொழுது பாரதியின் சீடர்களில் அவர் வரலாற்றை எழுதிய முதல் அவருடைய மாணவனாக கருதப்படுகிற வாராவினுடைய அந்த பாரதியார் சரித்திரம் முதல் பதிப்பு என்கிட்ட இருக்குது. பாரதியார் வரலாறு. 2வது அவர் எழுதிய சுந்தரி நாவல், அதில் இலக்க முன்னுரை இப்பொழுது கிடையாது. மழையும் புயலுக்கும் நான் பிச்சைமூர்த்தி எழுதிய முன்னுரை இப்பொழுது கிடையாது. தீஜாரா சிந்துரையினருடைய 2வது பதிப்புக்கு எழுதிய முன்னுரை இப்பொழுது கிடையாது. ஆகவே இந்த தலையை வெட்டிட்டு முண்டமாக படைப்பதை போல ஒரு சில நூல்களை வெளியிடுகிறார்கள் நம்மவர்கள். இந்த நிலையை நாம் புரிந்து கொண்டு தமிழ் பதிப்புலகில் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புத்துயிர்ப்பை உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் இந்த ஞானாலயா தோற்றுவித்ததனுடைய நோக்கமே. ரொம்ப பேர் என்ன, நீங்கள் என்ன லைப்ரரியனான்னு கேட்குறாங்க. நான் லைப்ரரியன் கிடையாது. நான் பிஎஸ்சி மேத்ஸு. ஆரம்பத்திலே சொன்னதை போல பாரதியின் சுதேச கீதங்கள் முதல் பதிப்பை பார்த்ததினால் முதல் பதிப்பில் உள்ள சிறப்பை உணர்ந்து முதல் பதிப்பை தேடி சென்ற போதுதான் இத்தகைய அரிய புதையல்களெல்லாம் எனக்கு கிடைத்தன. அப்படி கிடைத்த புதையல்களை எல்லாம் நாம் மட்டும் அனுபவித்து விட்டு சென்றுவிடக்கூடாது, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூலை உருவாக்கினேன். ஒரு பெரிய நல்வாய்ப்பை எனக்கு வாய்த்த துணைவியார். இதில் முழு ஒத்துழைப்பு, என்னை விட ஆர்வம் மிகுதியானவர்கள் புத்தகத்தின் மீது. ஆகையினால பாரதியின் வழியில் நின்று ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களை நான் திருமணம் செய்து கொண்டதினால் கிடைத்த மிகப்பெரிய பலனை இந்த ஞானாலயா நூலகம்தான். அவர்களுக்கு இதில் உள்ள என்னோடு இரவு பகலாக இருந்து இந்த நூலகத்தை உருவாக்குவதில் பணி கொண்டார். இந்த நூலகத்திற்காக தமிழகத்தில் முதலாக கட்டடம் கட்டினது நான் தான். தமிழ்நாட்டில் வேறு யாரும் இதை சொல்ல மாட்டாங்க, அதனால் நானே சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ 27 லட்சம் இதில் முதலீடு செய்திருக்கிறேன் கட்டடத்துக்காக மட்டும். ஆண்டுக்கு கடந்த ஒரு 15-16 ஆண்டுகளாக 2.25 லட்சம் செலவு பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெண்டைக்கே வருஷத்துக்கு 20,000 ஆகுது. நோக்கம் என்ன என்றால் இந்த நூல்கள் காப்பாற்றப்படணும். இப்போ வாராவினுடைய மழையும் புயலும் இத்து போச்சு. ராமபான பூச்சி தாக்க வந்துடுச்சு. கோதைத்தீவு அதே மாதிரி தான், எல்லாம் இத்து போயிட்டுருக்கு. இதையெல்லாம் காப்பாற்றணும். ஆகவே தான் இந்த டாக்குமெண்டேஷன் வேலையே செய்கிறேன். அதுக்கு நண்பர் செல்வா மற்றவர்கள்லாம் உதவி செய்கிறாங்க. வாராவினுடைய மணிவிழா மலர், அதற்கு தலைவராக இருந்தவர் தலைவர் காமராஜர். அந்த மணிவிழாவில் அவருக்கு ஒரு நிதி வசூல் பண்ணி கல்கி தான் பெரும் முயற்சி பிராயச்சித்தமாக பாரதிய மகாகவி அல்ல என்று சொன்ன கல்கி தான் பாரதியார் மணிமண்டபத்தை 46 அடிக்கல் நாட்டு விழா நடத்தி 47 மணிமண்டபத்தை திறந்து வைச்சார் பிராயச்சித்தமாக. அதே போல் வாராவுக்கு கல்கியினுடைய நகைச்சுவைக்கு முன்னோடியே வாராதான். ஆனால் வாராவின் நகைச்சுவைக்கும் கல்கியின் நகைச்சுவைக்கும் சற்று வேறுபாடு உண்டு. ஆகியனால அடுத்தது கல்கியை எழுத தூண்டி அவருடைய முதல் குறுநாவலை வெளியிட்டதே வாராதான். அந்த குறுநாவலில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சை, அதை அடுத்த முறை சொல்லுகிறேன். அந்த கல்கி தான் இந்த எழுத்தாளர் சங்கத்தில் கூட்டி வாராவின் மணிவிழாவை சிறப்புற கொண்டாட வேண்டும் என்று சொல்லி
ஏற்பாடு செய்கிறார். வாரா பொதுவாக இந்த நிதியளிப்பு பணம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதனால் எல்லா எழுத்தாளரும் சொல்கிறாங்க, முதல்ல வாரா நம்ம அவருக்கு பண முடிப்பு கொடுத்து, ஏன்னா அவர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கார், அதனால் ஒரு வீடு வாங்குவதற்கு ஏற்ப நம்ம நிதி வசூல் செய்து கொடுக்கணும்னு திட்டமிடுறாங்க. இப்போ எல்லா எழுத்தாளரும் கேட்குறாங்க, வாரா இதை ஏற்றுக்கொள்வாரா என்று. கல்கி அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த எழுத்தாளர் சங்கத்தை எப்படி நடத்துவது, அதுக்கு யார் யார் அந்த மணிவிழா குழுவுக்கு உறுப்பினர்கள் என்பதெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. வாரா மணிவிழா கமிட்டி தலைவர் காமராஜர், உபத்தலைவர்கள் சிஆர் சீனிவாசன், சுதேசமுத்தன ஆசிரியர், மணிக்குடி ஸ்டாலின் சீனிவாசன், எஸ்எஸ் வாசன், இந்தியன் எக்ஸ்பிரஸின் ஸ்தாபகர் ராம்நாத் கோயங்கா, ஷபி முகமது, என் ரங்கநாதன் ஹிந்துவில் இருந்தவர், இவங்கெல்லாம் உபத்தலைவர்கள். காரியதரிசி கல்கி கிருஷ்ணமூர்த்தி, தினமணி ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கா, எஸ்.வி. சுவாமி. பொக்கிஷதாரர் யாருன்னா டி. சதாசிவம், கல்கி அதிபர். அங்கத்தினர்கள் சக்தி வை கோவிந்தன்லேருந்து, நாராயண துரைக்கன்லேருந்து, கிவாஜாவிலேருந்து, பிச்சமூர்த்தி, சின்னாநாமலை, ஏஜி வெங்கடாச்சாரி, நா. ராமரத்னம், பா. ராமசாமி, பி.எஸ். ராமசர்மா, நா. ராமரத்னம், ஆர். நாராயண எங்கார் அப்படின்னு பத்திரிகை உலகத்தில் இருந்த அத்தனை ஜாம்பவான்களும் அங்கத்தினர்கள். இவ்வாறு தீர்மானம் செய்துவிட்டு வாராவை பார்க்க கல்கி மாலையில் போகிறார். அந்த வாசலை திறக்கிறப்பே அவர் அந்த வீட்டுக்கு முன்னால் ஈசி சேரில் படுத்திருக்கிறார். கல்கி உள்ளே நுழைஞ்ச உடனேயே வாரா கேட்டாராம், அடே என்னை பிச்சைக்காரனாக்க எவ்வளோ நாள்டா நீ திட்டம் போட்டேன்னு. கல்கி புரிந்து கொள்கிறார். இருந்தாலும் மனோதைரியத்தோடு அவரிடத்துல போய் உட்கார்ந்து தான் நாம் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் சேர்ந்து தீர்மானித்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கக்கூடாது என்று கடைசியில் அவர் சம்மதிக்க வைத்து அந்த நிதியளிப்பை செய்கிறார். அந்த நிதியிலிருந்து அவர் வாங்கின அந்த சொந்த வீடு தான் வள்ளூர் கோட்டத்துக்கு பக்கத்தில் வாராவின் வீடு. அதை அடுத்த தெருவில் தான் மணிக்குடி சீனிவாசன் இருந்தார். இதான் வாராவின் 60வது ஆண்டின் போது எடுத்த படம். இந்த மணிக்குடி எழுத்தாளர்கள் எல்லோரும் இணைந்து வாராவின் மணிவிழாவை கொண்டாடிய போது வெளியிட்ட மலர் இந்த வாராவினுடைய மணிவிழா மலர், வாரா மணிமலர். செப்டம்பர் 17, 1948 பெரியார் பிறந்த அதே நாள் தான். திருவிக்கா மறைந்தது அந்த நாள் செப்டம்பர் 17. ஆகையனால வாராவினுடைய பிறந்த நாள் பெரியாருடைய பிறந்த நாள்லாம் ஒன்று. இந்த செப்டம்பர் 17, 1948 இந்த வாரா மணிமலர் வருகிறது. சிட்டி அவர்கள் இந்த மணிமலரை பற்றி அவரிடத்தை கேட்டபோது, என்னிடத்துல ஒரே ஒரு பிரதி தான் இருக்குது, ஆனால் அதை மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது யாராவது திருடிட்டு போனாங்கன்னா ஐ வில் ஆஸ்க் த இந்தியன் ஆர்மி டு மார்ச் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அதை போற்றி பாதுகாத்து வந்தார். இது எனக்கு சீசு செல்லப்பா அவர்களிடத்திலிருந்து நான் பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம் இது. இந்த மலரை பார்க்கிற போது தான் அன்றைய முற்போக்கு எழுத்தாளர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். வாரா இந்த அப்போல்லாம் திருவல்லிக்கணியில் இந்த கண்ணகி சிலைக்கு பின்னால் அந்த திருவல்லிக்கணி பீச்சில் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ மைக் இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கும். அதை சுற்றி தான் இவங்கெல்லாம் உட்காருவாங்க, மணிக்கொடி எழுத்தாளர்கள்லாம். வாரா தலைமையில் திருவல்லிக்கணியிலிருந்து அந்த திருவல்லிக்கணி பீச்சுக்கு வாரா தலைமையில் இவர்கள் நடந்து போவதை பற்றி சிட்டி, சீசு செல்லப்பா எல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு இராணுவ தளபதிக்கு பின்னால் ஒரு இராணுவ படை நடந்து செல்வது போல இருக்கும் என்று சொல்வார். இதில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்ன என்றால், சிட்டி ஆகட்டும், செல்லப்பா ஆகட்டும், நான் பிச்சமூர்த்தி ஆகட்டும், புதுமை பித்தன் ஆகட்டும், சிதம்பர சுப்பிரமணியன் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் குடும்பங்களோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வாரா எல்லா கூப்பா ராஜகோபாலன், சிதம்பர சுப்பிரமணியம் முதலியவர்களுடைய குழந்தைகளும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எழுத்தாளர்களுடைய துணைவியும் எழுத்தாளர்கள் எல்லாம் வாரா மணிக்குடியின் போது எடுத்துக்கொண்ட படம் இது. ரொம்ப அபூர்வமான ஒரு படம். ஏன்னா பல எழுத்தாளர்கள் வீட்டில் அவங்க துணைவியார் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்னத்தை எழுதி கிழிச்சிங்க, பேப்பர் தான் கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்களே தவிர கையில் காசு சேர்ந்த பாடு இல்லைம்பாங்க.
நீங்கள் கெட்டது இல்லாமல் அவன் வேற வந்து உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு இன்னொரு எழுத்தாளனையும் திட்டுவாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் மிகுந்த ஒற்றுமையோடு இருக்கிற இந்த காட்சி நான் கேட்டேன். செல்லப்பா கிட்ட, சிட்டி கிட்ட, நான் சிதம்பர சுப்பிரமணிய துணைவியார, இவங்களெல்லாம் ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கிறேன், அவர்களோட பழகி இருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவோ வறுமை வந்துட்ட போதும் நாங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்தோம், ஒன்றாக பழகினோம். அவர்களுக்குள்ள கருத்து மோதல் எவ்வளோ இருக்கலாம், இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருந்துதான். பெண்களில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதே ரொம்ப அபூர்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் எழுத்தாளர்களுடைய மனைவிகள் எத்தனை பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற இந்த படம் இந்த மணிமலரில் இருக்குது. இந்த மணிமலர்களுடைய சிறப்பே இதுதான் நான் நினைக்கிறேன். ஆக வாரா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த பணம் முடிப்பு, பணம் இதையெல்லாம் அவர் வெறுத்தார். வாராவுக்கு பிடிக்காதது அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமானது, அவருக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் வாராவுக்கு, இவருக்கு ரொம்ப வெறுப்பான பொருள்கள் முதுகெலும்பில்லாதவர்கள், தரித்திரர்கள், ஜரிகை வேஷ்டி, பேரம் பேசுதல், ஆனால், இருந்தால், காலம் வரணும் என்ற சொற்கள், வயோதிகம், வைதிகம், பிஞ்சிலே பழுத்த இளைஞர், ஆனந்த வீடர், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதது. வாரா ஒரு பூணில் இல்லாத பிராமணர், எங்கம் செய்யாதனால தானே உபவீதம் வேண்டுமென்று விட்டுவிட்டார் போல இருக்கிறது. அவர் ஒரு வயதான வாலிபர், வேண்டியவர்களிடம் உரிமையோடு சதா சண்டை போடும் நண்பர். வாரா வயதென்ன இருக்கும், அதை பற்றி நாம் தூண்டி வைப்பானேன். இவருடைய நிலைச்சித்திரம் என்ற நூலிலே ஒரு கற்பனை பையனை சிரித்து இவ்வாறு வர்ணித்திருக்கிறார். தங்கத்தை உருக்கி வார்த்த விக்கிரகத்தைப் போல இருப்பான், அகன்ற நெற்றி, செந்தாமரை கண்கள், சுவாமி விவேகானந்தரைப் போல் தலை, பூமியில் ஒரு நிமிஷமும் தரிக்காமல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் கால்கள், ஓயாத நாக்கு, சயின்ஸ்காரர்கள் கூட விளக்கத்தோடு பதில் சொல்ல முடியாத கேள்விகள், பம்பரம் போல் வினாடியில் தூங்கும் குணம், சொன்னதை வேதமாக நம்பும் தன்மை, இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராமு. இந்த கற்பனை ராமுவுடன் போட்டி போட இன்று வாராவுக்கு ஒரு குழந்தை இருக்கிறான். இருவரில் யார் ஜெயித்தால் என்ன, எல்லாம் அவர் குடும்ப ஜெயந்தானே அப்படின்னு முடிப்பார். இது வாராவை பற்றி பாரா எழுதியது. வாரா 1933 செப்டம்பர் 17 தொடங்கிய மணிக்கொடிக்கு முதல் ஆசிரியர் என்றால், அதில் 3வது கட்டத்தில் மணிக்கொடிக்கு ஆசிரியராக இருந்தவர் பா ராமசாமி. இவர் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர். அவர் எழுதிய வாராவை பற்றிய வாழ்க்கை சித்திரம் மிக அற்புதமான நூல். இது இப்பொழுது அச்சில் இல்லை, இதையெல்லாம் யாரும் கொண்டு வரவில்லை. தமிழில் மிக பிரபலமான பத்திரிகைகளில் வாராவுக்கும் பாராவுக்கும் வேறுபாடு தெரியாமல் பாராவின் துணைவியார வாராவின் துணைவியார்னு போடுறாங்க. இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம். ஆகவே இந்த குழப்பங்களை எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் நம்முடைய வரலாறு 1835 தான் வெள்ளைக்காரன் நமக்கு ப்ரெஸ் வச்சுக்கவும் புத்தகம் போடவும் உரிமை கொடுத்துருக்கிறான். ஆக தமிழில் அச்சேரிய புத்தகங்கள் வெளிவந்த காலம் ஒரு 150 ஆண்டு காலம். அதில் பாரதியினுடைய வரவுக்கு பின்னால் 1920க்கு பின்னால் தான் இந்த மறுமலர்ச்சி யுகம் தோன்றுகிறது. அதில் தான் இந்த மணிக்கொடி இதழும் கலாநிலையமும் சக்தியும் சரஸ்வதியும் எழுத்தும் இலக்கிய வட்டமும் கசட ஞானரதம் எல்லாம் வருது. இந்த 20 இருந்து 80 வருஷத்துக்குள்ளே வந்த நூல்களையும் மற்றவற்றையும் பாதுகாக்க நாம் தவறிவிட்டால் நம்மை போன்ற ஒரு கபோதி கையால் ஆகாத இனம் வேறு எதுவுமே இல்லை.